அல்லேலூயா. பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னது போல, கர்த்தர் மேலே பக்தி வைராக்கியத்தோடு இருக்கிற நம்ம எல்லாரும் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து இந்த ஜெபத்தில் கர்த்தர் கலந்து கொள்ளும்படியாய் நம்ம ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. முதலாவது அதற்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தலாம். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு வினாடி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்பா, நீர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அடியால மறைத்த நீர் வெளிப்படுங்க ஆண்டவரே. பேச போகிற வார்த்தை ஆண்டவரே நான் அல்லப்பா, நீங்கள் பேசும்படியாக ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருத்தருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. இந்த நாளில் நம் விசுவாசத்தோட தான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். ஆமென். யார் மேலே விசுவாசத்தோடு வந்திருக்கிறோம்? யார் மேலே நம்பிக்கை அந்த இடத்துல வந்து உக்காந்துட்ருக்கோம்? ஏசப்பா மேலே. ஆமாம், ஏசப்பா மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை அது விசுவாசமாய் மாறணும். நமக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் இருந்தால் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுதான் அந்த வேதத்தில் பார்க்கும்போது சொல்லப்படுகிறது, நீ விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த வசனத்தை கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லுகிறாரு. அங்கே ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக விசுவாசத்தோடு அவரிடத்துல போய் நிற்கிறார். இப்போ நாமளும் அப்படித்தான் வந்திருக்கிறோம். நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்ம பிள்ளையுடைய வாழ்க்கைக்காக, நம்மளுடைய சுகத்துக்காக, நம்மளுடைய எல்லா காரியத்தையும் கர்த்தர் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதங்களை செய்ய வேண்டும்னு சொல்லி அந்த சிறு விசுவாசத்தோடு தான் இந்த இடத்துல நம்ம வந்து அமர்ந்திருக்கிறோம். அதே போல தான் அந்த இடத்துல ஒரு தகப்பனுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த தகப்பனுடைய விசுவாசம் சிறிதா இருந்தா கூட கர்த்தர் அந்த விசுவாசத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. 16வது வசனத்தோரர் வாசிங்க. அவன் 17வது வசனத்தை வாசிங்க. சாரி. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அந்த பிள்ளைக்கு, சிறு பிள்ளைக்கு என்ன ஆயிட்டுக்குது? ஒரு ஊமையான ஒரு ஆவி பிடித்து விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த சிறு பிள்ளை எப்படி பண்றான்னு தெரியுமா? அந்த வேதத்துல பார்க்கும்போது இருக்குது, அவன் அலை கழிக்குது, அவன் வந்து பல்ல கடிக்கிறான், நுரை தள்ளி அங்கங்க கீழே விழறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்மளுடைய பிள்ளைகள் சிறு பலவீனப்பட்டவிட நமக்கு எவ்வளோ வேதனையா இருக்கும்ல. சின்ன ஜுரம் வந்தா கூட அந்த பிள்ளைக்காக நம்ம சாப்பிடாம இருப்போம். ஆனா இந்த இவ்வளோ கஷ்டத்தோடு கூட கர்த்தர் மேல ஒரு விசுவாசம், இங்க வந்தா ஏதாவது ஒன்று ஆண்டவர் செய்வாரு, நம்ம அவரை தேடி போனா அவர் ஏதாவது ஒன்று நமக்கு செய்வாரு அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு அந்த இடத்துல கர்த்தர் இடத்தை நோக்கி அவர் போறாரு. நாமளும் அப்படித்தானே வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை இந்த நாளில் செய்யணும்னு சொல்லி. ஆமா தானே? ஆமா, கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வாரு. கர்த்தர் நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு உயர்வை கர்த்தர் நமக்கு கொடுப்பாருன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோட தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். அந்த தகப்பனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த விசுவாசத்தை பார்த்து அந்த இடத்துல அவன் எப்படியெல்லாம் பண்றான்னு தெரியுங்களா? அதுல பாருங்க, 25வது அதிகார வசனத்துல பாருங்க, 24வது வசனத்தை வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னாராம். அவருக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஆனா கூட அந்த விசுவாசம் அவர் விட்டு போக கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல பாருங்க அவர் சொல்றாரு, அந்த அவ்விசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி நீர் உதவி செய்யுங்க, அந்த விசுவாசம் எனக்குள்ள அப்படியே இருக்கணும்னு சொல்லி. நம்ம கூட இந்த நாளில் பார்க்கும்போது நிறைய பலவீனங்கள் வரும், நிறைய சோதனைகள் வரும்.
விசுவாசத்தை விட்டு நம்ம தூர போற அளவுக்கு சாத்தான் நம்மளுக்கு கொண்டு வருவான். ஆனாலும் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும், ஏன் அவ்விசுவாசம் என்னை விட்டு நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறவராய் காணப்பட வேண்டும் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அந்த தகப்பனுடைய விசுவாசம், அந்த தகப்பனுக்கு தெரியும் ஏசப்பா கிட்ட வந்தா அவர் கண்டிப்பா அற்புதம் செய்வாருன்னு நம்பிதான் அந்த இடத்துல அவர் வந்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த அவ்விசுவாசம் அவருக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி அவரிடத்துல அழுகுறாராம். அந்த அவ்விசுவாசம் நம்மளை விட்டு நீங்கி போகணும்னு சொல்லி அந்த இடத்துல அவர் அழுகுறாரு. 26வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்தது. அவன் தண்ணீர்ல நெருப்புல போய் விழறானா. அந்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறதுனால அவனால ஒரு நிலைப்பாட்டுல இருக்க முடியல. அந்த சிறுவனால அவன் போய் தண்ணீர்ல குதிக்கிறான், அவன் போய் தீயில போய் விழறான். அதெல்லாம் அந்த தகப்பனுடைய கண்கள் காணும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும். ஆனா கர்த்தர் அவனுடைய கண்ணீரை காண்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவன் கையை பிடித்து என்ன பண்றாரான்னு தெரியுமா? அவனை தூக்கி எழுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சிறுவனுக்கு கர்த்தர் சுகத்தை கட்டளை எடுக்கிறார். அந்த பிசாசை நோக்கி இப்பொழுதே நீ போன்னு சொன்ன உடனே அதட்டின உடனே அந்த பிசாசு என்ன பண்ண தெரியுமா? அந்த சிறுவனை விட்டு நீங்கி போயிடுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது போல நமக்குள்ள ஒரு சிறிய விசுவாசம் இருந்தா கூட கர்த்தர் நமக்காக யாவையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த தகப்பனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தாரு. இங்க அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருடைய விசுவாசத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. மனுஷர்கள் பார்க்கும்போது நம்மளுடைய முகத்தை தான் பார்ப்பாங்க, நம்ம முகம் எப்படி இருக்கு. ஆனா ஒரு சில காரியம் சொல்லும், அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் சும்மா உள்ளவே வேதனையா கூட இருப்பாங்க. ஆனா வெளியே பார்க்கும்போது சிரிச்ச முகமா இருப்பாங்க. ஆமா தானே? ஆனா ஒரு சிலர் பார்க்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது அது. ஆனா வேதம் சொல்லுது, மனுஷர் முகத்தை தான் பார்ப்பாங்க, ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னு தெரியுமா? இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அந்த இடத்துல அந்த தகப்பனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. அந்த தகப்பனுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறாரு. அந்த இருதயத்தை பார்த்து அவருடைய பிள்ளைக்கு கர்த்தர் அந்த இடத்துல ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பிள்ளை அவ்வளோ வேதனையோடு கூட இருக்கும்போது தான் கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லார். அதே போல நாம் இந்த நாள்ல விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. வேதத்துல பார்க்கும்போது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை கொடுத்து பார்க்கிறோம். அந்த 12 வருடமாய் அவங்க எவ்வளோ வேதனையோட பலவீனத்தோடு இருந்திருப்பாங்க. எத்தனையோ மருத்துவர்கள் கிட்ட போயிட்டு அவங்க சுகம் பெறல. வேதம் சொல்லுது, அவங்களுடைய எல்லா சொத்துக்கள் எல்லா ஆஸ்திகள் எல்லாம் மருத்துவர்களுக்கு அழித்து போட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. அவர் வஸ்திரத்தை தொட்டாவது நான் சுகம் பெறுவனான்னு சொல்லி அந்த சிறு விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க அநேக கூட்டம் ஜனங்க இருந்தாங்க. ஆனா அந்த ஜனங்கள்லாம் இயேசு எப்படி இருப்பாரோன்னு சொல்லி இயேசுவை பார்க்கறதுக்காக போனாங்க. ஆனா இந்த அம்மா இயேசப்பாவோட வஸ்திரத்தை தொட்டாவது நான் சுகம் பெறுவேனான்னு சொல்லி அந்த விசுவாசத்துல போனாங்க. அதே போலதான் கர்த்தர் இந்த நாள்ல விசுவாசத்தோடு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு நமக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக நம்ம அவ்விசுவாசத்தோடு இல்லாதபடி கர்த்தர் இந்த நாள்ல நம்ம விசுவாசத்தோடு இருந்தா கூட இன்னுமாய் கர்த்தர் நம்மளை விசுவாசத்துக்குள்ள கர்த்தர் வளர்க்கும்படியாக இன்னுமாய் அந்த வேதத்துல பார்க்கும்போது அந்த தகப்பனுக்கு இருந்த விசுவாசம், அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம் இங்க அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சிறிய விசுவாசத்தை பார்த்துதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் நம்மள இந்த ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மள நடத்தினார். நமக்கு எல்லா சோதனைகள்ல, பலவீனங்கள்ல, போராட்டங்கள்ல, கண்ணீர்ல, பற்றாக்குறைகள்ல இந்த ஒரு மாசம் நமக்கு எவ்வளோ வந்துச்சுல்ல. ஆமா தானே? இந்த ஒரு மாதம் நம்ம ஒரு நாள் சந்தோஷமா இருந்திருப்போம். ஆனா மீதி இருந்த எல்லா நாட்களும் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு இருந்திருக்கும்.
ஆனா அவைகள் மத்தியில கர்த்தர் இந்த நாள்ல நன்றி சொல்லும்படியாய் அந்த விசுவாசத்தோடு இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறபடினால கர்த்தர் இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஏறெடுக்க போற எல்லா ஜெபத்தையும் நம்ம விசுவாசத்துல ஏறெடுக்க போறோம். ஆமென். நம்ம சும்மா ஏதோ ஒன்று செபிச்சுட்டு போறோம்னு இல்லை. இந்த நாள்ல நம்ம அந்த விசுவாச தகப்பன் எப்படி விசுவாசத்தோடு அவரிடத்துல கேட்டவரோ அது போல நம்மளுடைய அப்பா கிட்ட நம்ம விசுவாசத்தோட கேட்க போறோம். அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது என்ன ஜெபமா இருந்தாலும் சரி, எல்லா ஜெபத்தையும் அவர் அங்கீகரிக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த கடுகளவு விசுவாசத்து நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து தள்ளுண்டு போய் என்றால் என்ன ஆகும்? அப்படியே ஆகும் சொன்னது போல அப்படியாக நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த விசுவாசத்தோட இந்த நாள்ல ஜெபிக்க போறோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் பதில் கொடுக்க போறாரு. எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னது போல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னது போல, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொன்னது போல கர்த்தர் இந்த நாள்ல ஒரு விசுவாசத்தின் ஊற்றை நமக்கு கொடுக்கும்படியாக, நம்மளுடைய இருதயத்தில் அந்த கடுகளவு விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக, அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் அதை பார்த்து நமக்கு பதிலை கொடுக்கிற தேவன், அற்புதங்களை கொடுக்கிற தேவன். பிசாசு பிடியிலிருந்து அந்த சிறுவனை எப்படியாக கர்த்தர் மீட்டாரோ அது போல நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து நம்மை மீட்டு எடுக்கும்படியாக இந்த நாள்ல கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கொடுமே, எல்லாம் கொடுமே, உம்மாலே எல்லாம் கொடு, கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக இடத்துல செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த முதல் நாள் பிரேயர் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த தேவன், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நாள்ல ஆண்டவரே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னது போல அந்த விசுவாசத்தை ஆண்டவரே நாங்க உங்க மேல வைக்க நீர் என் மேல கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அந்த தகப்பனுக்கு இருந்த விசுவாசம் ஆண்டவரே இங்க அமர்ந்திருக்கிற எங்க எல்லாருக்கும் அந்த விசுவாசம் வரணும் ஆண்டவரே. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு இருந்த விசுவாசம் ஆண்டவரே, அந்த சிறிய விசுவாசம் ஆண்டவரே எங்களுக்குள்ள வரணும்ப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அவ்விசுவாசத்தையும் ஆண்டவரே நீங்கும்படி நீர் செய்யுங்க ஆண்டவரே. அந்த விசுவாசம் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும் சொன்னது போல அப்பா நீர் ஆண்டவர் விசுவாசிக்கிற காரியத்துல மகிமையான காரியத்தை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீர் பதிலை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யுங்கப்பா. நாங்க ஏறெடுக்க போற எல்லா ஜெபங்களும் ஆண்டவரே இந்த நாள்ல நாங்க விசுவாசத்தோடு ஜெபிக்க போறோம்ப்பா. எல்லாவற்றையும் உம்மால கூடும் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொன்னது போல அப்பா உம்மிடத்துல நாங்க விசுவாசித்து ஜெபிக்க போற ஏறெடுக்க போற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
பெரியவரா இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.